சாப்பிடுங்கம்மா. ஏய், இந்த மாதிரி விதவிதமா சமைச்சு போட்டா காலத்துக்கு நான் மேரிய மாதிரி இங்கே இருந்துருவேன் நினைச்சீங்களா? எனக்கு இந்த காசு பணம் காரு பங்களா எதுவுமே தேவையில்லை. எனக்கு தேவை என் புருஷன், என் குழந்தை, என் குடும்பம், என் சந்தோஷம் தான். குருவி கூடு மாதிரி இருந்தாலும் அங்க வாடுறதா எனக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே. போ, இது எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போய் உன் மேரியம்மாக்கு படையல் போடு. அவன் செத்து போயிட்டா, நான் கோகிலா. புரிஞ்சுக்கோடி. பீட்டர், அவளுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியாச்சு. இன்னும் அவன் நடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் எனக்கும் புரியல. மேரி அந்த வீட்டுல இருந்திருந்து அந்த குழந்தை, அந்த மனுஷங்க அவங்க மேல நிறைய பாசம் வச்சு அப்படியே தன்னை கோகிலாவே மாத்திக்கிட்டான். அவங்க சொல்ற மாதிரி அவளுக்கு ஏதோ வியாதி இருக்கு. அந்த வியாதியை குணமாக்கிட்டா மேரி அவ மாறிதானே ஆகணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். ஒரு பூஜை பாக்கி இல்லாம எல்லா பூஜையும் பண்ணியாச்சு. பஞ்சபூத வசிய பூஜை, பைர விஷ்ணு பூஜை, பகவதி பூஜை, கருட பூஜை, இப்படி ஒவ்வொரு பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க. தேவி, இதுக்கெல்லாம் சரியான ஒரு பலனை கொடுக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. தெரிஞ்சிடுச்சு. என் பூஜை பரிகாரத்துக்கு பலன் விரைவிலேயே வந்துடும்னு தெரிஞ்சிடுச்சு. அமாவாசை அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்துல, ஜென்ம ராசியில, மகர லக்னத்துல, தோஷ பலன் இல்லாத 2லையும் 8லையும் ராகு கேது இல்லாத இந்த பூமியில பிறந்த ஒரு ஆண் குழந்தையோட உயிர் எனக்கு கிடைக்கணும். அந்த உயிருக்குள்ள புகுந்து நான் 100 வருஷம் வாழ போறேன். சாமி, அந்த குழந்தையை நம்ம எப்படி சாமி தேடி கண்டுபிடிக்கிறது? முடியும். விரைவிலேயே கண்டுபிடிக்க முடியும். இந்த ஜாதகத்துக்குரியவன் எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். யாதவா, எங்கடா போற? அவன் வருவான், நீ விளையாடு. டேய் யாதவா, எதுக்கு கேர்ள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு வந்திருக்க? போய் மாத்தி உன் ட்ரெஸ் எடுத்து போடுறா. இத பாரு, இல்லனா உன்னை எல்லாரும் ரொம்ப ஷேமா பாப்பாங்கடா. உன்னை பொண்ணுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. போடா, போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. டேய் யாதவா, என்னடா இதெல்லாம்? என்ன கோலம் இது? எதுக்கு நீ இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா, ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க? ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த அம்மா மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுமா. அம்மா, என்ன சொல்றீங்க? தம்பி, காபி குடிக்காம போறீங்களே? மூஞ்சிக்கு காபி தான் ஒரு கேடு. காஃபியா? ஆண்டி, ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க பொண்ணை கட்டி வைங்க, இல்ல ஊர்ல இருக்க எல்லாருமே கடிச்சு